வணக்கம். நெருப்பு தமிழர். தமிழக அரசியலிருந்து ஓரங்கட்டப்பட்டவங்க, தூக்கி வீசப்பட்டவங்க, அல்லது இந்த கட்சிகளிலிருந்து வெளியில் போனவங்க, இவங்க எல்லாருமே விஜயை தேடி போவதாக ஒரு செய்தி வருது. ஆனால் விஜய் அவர்களுக்கெல்லாம் இன்னும் அவர்களை முழுமையாக ஆதரிக்கலை, நீங்கள் அவங்கெல்லாம் ஏற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பதாகவும் பல தகவல்கள் வருது. அதற்கு நான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். நம்ம ஐயா மருது அழகுராஜ் அவர்கள் ஒரு பன்முக திறமையாளர், நல்ல ஒரு கவிஞர், எழுத்தாளர், எம்ஜிஆர் நாளிதழினுடைய பெரிய எழுத்தாளராக இருந்த மருது அழகுராஜ் அவர்கள் ஓபிஎஸ்ஸினுடைய ஆதரவாளராக இருந்தார், எடப்பாடியினுடைய எதிர்ப்பாளராக இருந்தார். அதற்கப்புறம் இப்போ எங்கேயுமே இல்லை. சமீப காலங்களில் கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னரெல்லாம் பல விவாதங்களில் கலந்து கொண்டு விஜய் குறித்து ரொம்ப அற்புதமாக பேசினார். இப்போ ஆனால் அவருக்கு கூட, மருது அழகுராஜ் அவர்களுக்கு கூட வாய்ப்பை விஜய் வழங்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. விஜய் அவர்களை அவ்வளவு எளிமையாக யாரும் பார்த்துவிட முடியாதுங்கிற ஒரு ஒன்றும் இருக்குது. அதற்கப்புறம் இந்த கட்சியிலிருந்து போனவங்க எல்லாரும் சேர்த்துக்கிட்டா ஒருவேளை நாமளும் ஊழல் கட்சின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் அவர் ரொம்ப யோசிப்பதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் இன்றைக்கு நடைமுறையில் சில பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் தான். அதனால் இது எந்த விதத்தில் உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதே வேளையில் விஜய்க்கான வாக்குகள் என்பது உறுதியானது, இறுதியானதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதனால் இங்கே எல்லாம் சோட போனவங்கெல்லாம் அந்த பக்கம் போகலாம்னு நிற்கிறாங்க. ஆனாலும் இன்னும் அவர் அதற்கான யாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடலை. இப்போ மருது அழகுராஜ் அவர்களை இறுதி வரைக்கும் சேர்க்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஒருவேளை இப்போ மருது ஐயா அழகுராஜுக்கே அந்த நிலைமைங்கும் போது நிறையா பேர் முட்டி மோதி பார்த்துட்டு நிற்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. விஜய் அவர்கள் இது வரைக்கும் அதிகமானவரை ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வெளிவருகின்றது.